மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன்சித்திரமே. அத்தியாயம் 11. அலுவலக காம்பவுண்டிற்குள் சாகியின் கார் நுழைந்தது. காரை நிறுத்திவிட்டு இறங்கும் வேளையில் அவன் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தவன் இதழில் தன்னிச்சையாக ஒரு புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது. ஹே ஷவர்மா, எப்படி இருக்க? என்ன காலையிலேயே ஃபோன்? நான் ஆஃபீஸ் வாசல்ல இருக்கேன். டைம் ஆச்சு, சீக்கிரம் பேசி முடி. அப்பா ரொம்பத்தான். அத்தை பொண்ணுக்கு பேசக்கூட நேரம் ஒதுக்க மாட்டியா கம்ப்யூட்டர் என்றாள் சரண்யா, புவனேஷின் மகள் ஷர்மிகா. உறக்க சிரித்தான் சாகி. டோன்ட் வரி மச்சி, நான் நூடுல்ஸ் மாதிரி இழுத்துலாம் பேச மாட்டேன். பாஸ்தா மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சிடுறேன். ஹஹா, நீ பேசுகிற வார்த்தையில் கூட சாப்பாடு பற்றி தானே இருக்கும். என்ன விஷயம்னு சொல்லு. ஆமாம், நீ என்ன ஆஃபீஸ் வாசலில் இருக்கேன்னு சொல்கிற? நீ ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் இருப்ப. ஃப்ளவர் பொக்கேவோடு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகலாம்னு நினச்சேனே. ஏன்? உன் தங்கச்சி உங்கள் வீட்டில் வந்து தங்கி 2 நாள் ஆச்சு. இன்னுமா நீ உயிரோடு இருக்க? ஏய் அட, சும்மா கோபப்படாதப்பா. உனக்கு சப்போர்ட் பண்ணதான் மலர் அங்கே இல்லையே, அதனால் கேட்டேன். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். தெரியும் தெரியும், ஆனாலும் உன்னை சும்மா விட்டுருக்கான்றது நம்புகிற மாதிரியே இல்லையே மச்சி. நாடி தட்டி யோசித்தவாறே ஷர்மிகா கேட்க, சாகியோ காரின் கண்ணாடியில் தன் கன்னத்தில் இருந்த நகைக்கீரலை வருடி பார்த்து கொண்டான். என்னவோ சொல்கிற, எதுக்கும் நீ வீடியோ காலில் வா, நீ முழுசாக இருக்கியான்னு பார்க்குறேன். அப்போ என்ன நம்ப மாட்டே இல்லை? உன் தொங்கச்சி அமைதியாக இருக்கான்றது தான் நம்புகிற மாதிரியே இல்லை. அவன் உன் மாமா பொண்ணு மட்டும் இல்லை, உன்னோட வருங்கால நாத்தனார்மா. ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. ஆமாம் ஆமாம், பெரிய நாத்தனார். கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் கண்ணில் விரல் விட்டு ஆடுறேனா இல்லையான்னு பாரு. பார்க்கலாம், ஆனால் என்னையெல்லாம் பஞ்சாயத்துக்கு கூப்பிடக்கூடாது. சேச்சே, உன்னையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ உன் வேலையை பார்க்கலாம். நானே அவளை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்குவேன். அப்போ சரி. ஆமாம், இதை கேட்கத்தான் வேலை மெனக்கட்டு எனக்கு கால் பண்ணியா? அஃப்கோர்ஸ்பா. அடிங் வைடி ஃபோனை என்று விட்டு கோபமாக அழைப்பை துண்டித்தான். கலகலவென சிரித்து கொண்டே ஷர்மியும் அழைப்பை துண்டிக்க அவள் எதிரில் அவளை துளைக்கும் பார்வையோடு நின்று கொண்டிருந்தான் புவனேஷ். அவள் புன்னகை அப்படியே அடங்கியது. அப்பா, என்ன சொன்ன இப்போ? இசை உனக்கு நாத்தனாரா? அது வந்துப்பா. விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தினான் புவனேஷ். நீ ஏன் ஷர்மி, நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அவங்க வசதி வேற, நம்ம வசதி வேறடா. மாமா பையன் தானேப்பா, ப்ளீஸ்ப்பா. நீங்கள் பொண்ணு எடுத்த இடம் தானே, அப்புறம் ஏன் வேண்டாம்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பொண்ணு எடுக்கிறது வேற, பொண்ணு கொடுக்கறது வேற. அங்கே பொண்ணை கொடுத்து சீர் பண்ணுற அளவுக்கும் அப்பா கிட்ட பணம் இல்லடா, புரிஞ்சுக்கோ. அவள் முகம் வருத்தத்தில் சுருங்கியது. என்னங்க, கிளம்பியாச்சா? இந்தாங்க என்றபடியே வந்தாள் சரண்யா. அவளை கண்டதும் பேச்சை மாற்றிவிட்டான் புவனேஷ். ஒரு நொடி ஷர்மியின் முகத்தில் தோன்றிய வருத்தம் அப்படியே மறைந்தது. எப்படியும் தன் அம்மா தான் ஆசைப்பட்டதை செய்வாள் என்ற நம்பிக்கையில் தந்தையின் வார்த்தைகளை காற்றோடு பறக்க விட்டுவிட்டு கிளம்ப தயாரானாள். கணவனிடம் சாப்பாட்டு பையை தந்து அவனை அனுப்பி வைத்துவிட்டு திரும்பிய சரண்யா அப்போதுதான் வெளியில் கிளம்ப தயாராகி கொண்டிருந்த ஷர்மியை குழப்பமாக பார்த்தாள். நீ எங்கடி கிளம்புற? உன் தம்பி மகன் வச்சிருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு. ஓ, ஏதோ ஆர்டர் வந்திருக்கா? ஆமாம். என்னைக்கு கல்யாணம்? வர்ற 14ஆம் தேதி. மெனு எல்லாம் பேசியாச்சா? ஆச்சுமா. இன்னைக்கு டெக்கரேட்டர்ஸ் மண்டபத்துக்கு வராங்களாம். அதான் என்ன வர சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல ஸ்டால் போடலாம்னு டிசைட் பண்ணி சொல்லிட்டா அவங்க அங்கே செட்டிங் போட்டுடுவாங்க. அதான் பொண்ணோட அப்பா வர சொன்னார். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வரலாம்னு இருக்கேன். ஏதாச்சும் சொல்லணுமா? சிரித்தாள் சரண்யா. எதுக்குமா சிரிக்கிற? என்னவோ அந்த வீட்டுக்கு 10 மாதம் கழித்து போகிற மாதிரி கேட்குற. முந்தா நேற்று தானேடி போயிட்டு வந்த. சிரித்தாள் ஷர்மிகா. மகளின் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் சரண்யா. அவள் கிளம்பி சென்றதும் பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள். இப்பொழுது அவர்கள் ஒன்றாக கூட்டு குடும்பமாக இல்லை. 5 வருடங்களுக்கு முன்பு புவனேஷின் அப்பா கேசவன் இறந்துவிட்டார். அதன் பிறகே தெரிந்தது அவர்கள் இருந்த வீட்டை பெரிய மகன் பிரகாஷிற்கு எழுதி வைத்து விட்டார் என்று. அதில் பெரியதாக திகைத்தவன் புவனேஷ் தான். ஏற்கனவே பிரகாஷ் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டிருந்தான். அதனால் இருக்கும் வீட்டை தனக்கு தந்து விடுவார் தந்தை என்று எண்ணியிருந்தான். ஆனால் அவர் இப்படி செய்வார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சின்னவன் 2 ஆம்பளை பிள்ளைங்கள வச்சிருக்கான். அவனுக்கு பிரச்சனை இல்லை. பெரியவனுக்கு தான் 2 பொண்ணுங்க. ஆளுக்கு ஒரு வீடாச்சும் இருக்கணும் இல்லை?
அதனால் பெரியவன் பேரில் வீட்டையும் சின்னவனுக்கு பாவனூர் டவுனில் எடுக்கிற மனையும் எழுதிடுறேன். கேசவன் இப்படி சொன்னதாக வக்கீல் கூறினார். என்னதான் அந்த வீட்டின் மதிப்பும் அந்த மனையின் மதிப்பும் ஒன்றாக இருந்தாலும் இருக்க வீடு இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அண்ணா, நீ மனையை எடுத்துக்கோ, நான் இந்த வீட்டை எடுத்துக்கிறேன் என்ற பிரகாஷிடம் கேட்டான். அப்பாவோட விருப்பத்தை எப்படிடா மாற்ற முடியும்? எனக்கும் வயசாடுச்சு. இனிமேல் நான் வீடு கட்ட முடியுமா? அது சரி வராது. உனக்கு இன்னும் என்ன வேலை இருக்கு? பாப்பாங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பளம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பென்ஷன் வரப்போகுது. உங்களுக்கு அப்புறம் தானே பாப்பாங்களுக்கு சொத்து. ஒருத்தருக்கு இடமும் இன்னொருத்தருக்கு வீடும் கொடுத்தா என்ன தப்பு? இல்லடா, அது அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கும். அப்பா எழுதி வச்சிருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். நீ அந்த மனையில் வீடு கட்டிக்கோ. உன்னோட ஃபேக்ட்ரிக்கும் கிட்ட, சரண்யாவோட அம்மா வீட்டுக்கும் தூரம் கம்மி. அதுக்கு இல்லை அண்ணா, இருந்த சேமிப்பில் இப்போது 2 வருஷம் முன்னாடி ஷர்மிக்கு ஃபங்க்ஷன் வச்சப்போ செலவாகிடுச்சு. அப்புறம் இப்போ 1 வருஷமாக அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு. மிச்சத்தை வச்சு வீடு கட்ட கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி சொல்கிற? நானும் தானே அப்பாவுக்கு செலவு பண்ணேன். பாதி பாதியாக தானே பிரிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணுக்கு தான் சடங்கு ஃபங்க்ஷன் பண்ண. நான் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். என்கிட்ட மட்டும் சேமிப்பு எப்படி இருக்கும்? கழுவும் மீனில் நழுவும் மீனாக ஒதுங்கிக் கொண்டான் பிரகாஷ். அதற்கு மேல் அவனிடம் பேசுவதில் பிரயோஜனமில்லை என்று நிறுத்தி கொண்டான் புவனேஷ். தன்னை விட தன் தம்பிக்கு சம்பளம் கம்மி என்று தெரியும். இந்த வீட்டை விட்டு போனால் இருக்க வேறு வீடு இல்லை என்றும் தெரியும். இருந்தும் அவன் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பது புவனேஷிற்கு வலித்தது. அதைவிட அவன் கடைசியாக சொன்னதில் அவன் மேல் வருத்தமே வந்தது. பிரகாஷ் சொன்னது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.